அறிவில்லை உங்களுக்கு? காசு வாங்கினதுல கட்ட தெரியுதா? போ காசு எடுத்துரு போ. பணம் வாங்கும்போது மரியாதையா பேசுறீங்க, வாங்கிட்டு பிறகு எனக்கு சூழ்நிலை சரியில்லை இப்படி எல்லாம் பேசுறீங்களா சார்? அதுக்கு நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேச எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கானாங்க. எனக்கு தேவை பணம். போய் எடுத்துட்டு வா, போ. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், இந்த ஒரு டைம் மட்டும் போங்க சார், நான் அடுத்த மாசம் கண்டிப்பா கட்டிடுறேன் சார். அம்மா பணத்தை கட்ட முடியல, எதுக்குமா பணம் எடுக்கிறீங்க? பக்கனே வாங்கி திங்க தெரியுதுல, திருப்பி கட்டுன்னு அவசியம் தெரியுது உங்களுக்கு? ஏமா அந்த பணம் கட்ட மட்டும் என்னமே வராதா உங்களுக்கு? வாங்குறது மட்டும் மொத்தமா வந்து வாங்கிட்டு போறீங்க, சில தடவை கட்ட முடியல உங்களால. கட்ட முடியாத பணத்தை எடுக்காதீங்கம்மா, எங்க தாலி எடுத்து கொட்டிக்கிறீங்க. எல்லாம் பேசாதீங்க சார், நான் கண்டிப்பா அடுத்த மாசம் கட்டிடுறேன் சார். அடுத்த மாசம் கட்டிடுற? அடுத்த மாசம் இருக்குது உனக்கு. அஞ்சு மாசமா ஆஸ்பத்திரி வீட்டுல நான் எப்படியா வச்சிருவேன். அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணா. என்னம்மா? அண்ணா இந்தாங்கண்ணா, இது வச்சுக்கோங்கண்ணா. என்னம்மா இது? இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, இதை வச்சுக்கோங்கண்ணா. மீதி பணம் எங்க அப்பா நினைக்கிறாருண்ணா. அப்பா வந்து தந்துருவாரா? என்னம்மா உங்க அப்பா? அப்பா வேலை விட்டு வந்து நின்றாரா, நாய் குறுக்கால போய் கீழே விட்டாரு. தலையில அடிபட்டு காதுல இருந்து ரத்தமா வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தமா, டாக்டர் சொன்னாரு கண் முழிச்சு பார்க்கவே 4-5 மாசம் ஆகும்னு சொன்னாரு. எங்க அப்பாவை நேற்று தானே போய் பார்த்தோம். எங்க அப்பா கண் முழிச்சுட்டாரு. ஆனா எங்கெல்லாம் யாருன்னு தெரியலண்ணா. எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா. எங்க அப்பா வந்தோடனே மீதி காசு தந்துடுறேன், நான் வீடு கொண்டு திட்டாதுங்கண்ணா. சரி சரி, நான் திட்டல. இந்த வச்சுக்கோ, உங்க அப்பா வரச்சு மீதி பணத்தை அப்படியே மொத்தமா கொடுத்துருங்க, சரியா? அழுகு. பாய்.